ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏபிசி மால்ட். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸில் என்னென்ன, அதோட ப்ராசஸ்லாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாதாம் 100 கிராம், முந்திரி 100 கிராம், பிஸ்தா 100 கிராம், வால்நட் 100 கிராம், ஏலக்காய் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஏபிசி மால்ட்டுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸான ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ ஆப்பிளை பீல் பண்ணிக்கலாம். இப்போது ஆப்பிள் ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் இருக்க சீட்ஸை ஸ்கூப் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா திருப்பி வச்சு தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேரட்டையும் கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கேரட்டை பெரிய சைடில் கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட்டோட ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கேரட்டை கிரேட் பண்ண மாதிரியே பீட்ரூட்டையும் கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பிள், பீட்ரூட், கேரட். பீட்ரூட்டையும் கேரட்டையும் நம்ம கிரேட் பண்ணி எடுத்துட்டோம். ஆப்பிளை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பீட்ரூட்டும் கேரட்டும் 2 to 3 டேஸில் சன்ட்ரை ஆயிரும். ஆப்பிள் வந்து 3 to 4 டேஸ் ஆகும். நல்லா சிப்ஸ் மாதிரி ஆகிற வரைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதே மாதிரி ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணையும் ஈச் 1 kg எடுத்து நான் சன்ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த ட்ரை பண்ண இன்க்ரீடியன்ஸை வச்சு நான் இப்போது ஏபிசி மால்ட் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். 1 kg கேரட் நம்ம சன்ட்ரை பண்ணதில் இவ்வளோ கிடச்சிருக்கு. சன்ட்ரை பண்ணி எடுத்த கேரட்டோட வெயிட்டை இப்போ செக் பண்ணிடலாம். இப்போ நான் வெயிட் மிஷின் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பிளேட்டோட வெயிட்டை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்டோட வெயிட்டை மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 0 ஆயிடுச்சு. சன்ட்ரை பண்ண 1 kg கேரட் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். டோட்டலாக நமக்கு 103 கிராம்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம சன்ட்ரை பண்ண 1 kg பீட்ரூட்டோட வெயிட்டையும் செக் பண்ணிடலாம். இதுவும் நமக்கு 103 கிராம்ஸ் கிடச்சிருக்கு. இது நம்ம சன்ட்ரை பண்ண 1 kg ஆப்பிள் நல்லா சிப்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ இதோட வெயிட்டையும் நம்ம செக் பண்ணிடலாம். இதோட வெயிட் நமக்கு டோட்டலி 107 கிராம்ஸ் இருக்குது. இப்போது ஏபிசி மால்ட்டுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம பனங்கல்கண்டு தான் யூஸ் பண்ணுறோம். அதையும் வெயிட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 500 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறப்போ வேணும்னா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சன்ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஏபிசி மால்ட்டுக்கு தேவையான ட்ரைட் ஆப்பிள், ஏலக்காய், ட்ரைட் பீட்ரூட், ட்ரைட் கேரட், ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட், அப்புறம் பனங்கல்கண்டு. இதுதான் நம்ம எடுத்து வச்சுருக்க டோட்டல் இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பனங்கல்கண்டையும் ஏலக்காயையும் ஒட்டுக்கா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா பவுடர் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரோஸ்டட் ட்ரை நட்ஸ் எல்லாம் பவுடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சன்ட்ரை பண்ணி வச்சுருக்க ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போது எல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணியாச்சு. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அப்புறம் ரோஸ்டட் ட்ரை நட்ஸ் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஏபிசி மால்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இப்போது ஏபிசி மால்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இது எப்படி இருக்குன்னு பாலில் கலந்து டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நல்லா ரோஸ் மில்க் மாதிரி இருக்குது. ஆனால் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இந்த மால்ட்டில் இருக்குது. இந்த மால்ட்டை குடித்தா உங்கள் இம்யூனிட்டி அண்ட் எனர்ஜி லெவல் பூஸ்ட் ஆகும். உங்கள் ஹீமோக்ளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். இதை சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுங்க. வாங்க இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்டை வீட்டில் பண்ண முடியாதவங்க நாங்கள் இந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரோம். அதில் நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரிப்பேர் பண்ண அப்புறம் தான் கொரியர் மூலமாக உங்களுக்கு டெலிவர் பண்ணுவோம். இந்த ஏபிசி மால்ட்டை வீட்டில் ட்ரை பண்ணவங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.